நம்ம எவ்வளோதான் பார்த்து பார்த்து தண்ணி கட்டினாலும் ஒரு மழை வந்துட்டா போதுங்க. இந்த செடிகளோட செழிப்பே ஒரு தனி அழகு தான். செடிகள்லாம் ஒரு பக்கம்னா இந்த குயில் குருவியோட சத்தம் இன்னொரு பக்கம் கொண்டாட்டம் தாங்க. இன்றைக்கி இந்த சந்தோஷத்தோட கொத்து பீக்கன் ஸ்டோரி பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது என்ன வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இதாங்க நானும் ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் ட்ரை பண்ணுறேன். பீக்கங்காளி இது ஒரு வெரைட்டி, கொத்து பீக்கன்னு சொல்லுவாங்க. மேலே தோல் பாருங்கள், நுர பீக்கங்காய் மாதிரியே இருக்கும். இன்றைக்கி கொத்து பீக்கன் அறுவடை பண்ணுற அளவுக்கு நிறைய காய் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். கொத்து பீக்கனோட இலைகளும் பாருங்கள், எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாதுங்க. ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். நான் ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இது நார்மல் பீக்கங்கோட இலைகள்ங்க. இது பாருங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு. காய்க்கு ஏற்ற மாதிரியே இலைகளும் குட்டிங்க. கொத்து பீக்கன் தான் பறிக்க வந்தோம். ஆனால் மணத்தக்காளி கீரையை பார்த்ததும் விட மனசு வரலைங்க. அதையும் கட் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி கீரை பறித்த கையோட வெண்டைக்காய், கத்திரிக்காய், புளிச்சக்கீரைன்னு சூப்பராக அறுவடை பண்ணியாச்சுங்க. நம்ம பூனையோட சேட்டையை மட்டும் பாருங்கள். இது பூனையோட சேட்டை மட்டும் இல்லைங்க, இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பூனைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா இந்த குப்பமேனி இலை இருக்கு இல்லையா, அதை மட்டும் பர்டிகுலராக தேடி அதனோட வேரை வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை நான் இன்றைக்கி தாங்க நிஜமாவே நேரில் பார்த்துருக்கேன். இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த வேரை மட்டும் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். கொத்து பீக்கனை கட் பண்ணி காமிக்கிறேன், அதுவும் பாருங்கள். தோல் கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும். உள்ள விதைகள் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு.